வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் ஜனாதிபதி ரணில் விடுத்த எச்சரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தயாசிரி புதிய கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்து. கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணையுமாறு அழைப்பு விடுத்த நாமலால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு, நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் பசில். ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் சதிப்புரட்சிக்கு முயற்சி, மொட்டு எம்பி பரபரப்பு தகவல். வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுதலை, மன்னர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை நேரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம். மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் உயிரிழப்பு, முல்லைத்தீவில் சம்பவம். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குநர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும், அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி, அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து 2 சந்தர்ப்பங்களிலும் நாட்டை காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டியில்லை, நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும், ஆனால் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும், குற்ற செயல்களால் பாதித்த சொத்து தொடர்பான சட்ட மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான புதிய கூட்டணி இன்று ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது. காலை பத்திரமுல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான புதிய கூட்டணி அறிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நாமல் ராஜபக்ஷவுக்கு வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் என பொதுஜன பெரமுனவின் மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கீத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் மக்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு அவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டுள்ளவர்கள் என்பதால் வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவை பெறும் முதலாவது ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ விளங்குவார் என்று கீத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கிற்கு விஜயம் மேற்கொண்டு முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எனவும் தெரிவித்துள்ள அவர், மக்களின் துயரங்களை அறிந்து கொள்வதற்காகவே நாமல் ராஜபக்ஷ அங்கு சென்றார். அந்த பகுதியில் அரசியல் பொருளாதார சமூக நிலைமை குறித்து நாமல் ஆழ்ந்த அறிவை பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் நாமல் ராஜபக்ஷவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளம் தலைமுறையினர் நாமல் ராஜபக்ஷவை ஆதரிப்பாளர்கள் எனவும் கீத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் திட்டம் இல்லை என்றாலும் சவாலான நேரத்தில் கட்சியின் கோரிக்கையை ஏற்று கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது பொருத்தமான நபரை தெரிவு செய்திருப்பதாகவும் இது தனது பொறுப்பாக மாறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முதல் சக்தியாக மாறும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவிற்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் ராஜபக்ஷ குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ போட்டியிட தீர்மானித்துள்ளார். எதுவித முன் அறிவித்தலுமின்றி பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதை தம்மிக்க பிரேரா ஏற்க மறுத்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் பெரமுன கட்சியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 121 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 80 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2022 அரகலயவின் போது ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் ராணுவ புரட்சிக்கான முயற்சியில் ஈடுபட்டனர் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் அது மீண்டும் இடம்பெறுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2022 ராணுவ தலைவர்களாலும் பாதுகாப்பு தரப்பின் உயர்மட்டத்தினராலும் நாட்டின் தலைவரை பாதுகாக்க முடியவில்லை. கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு சவேந்திர சில்வா பாதுகாப்பை வழங்க மறுத்தார் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வேளை முன்னாள் ஜனாதிபதி என்னை அழைத்து மெரிகானாவில் உள்ள தனது வீட்டிற்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ராணுவ தளபதியிடம் வேண்டுகோள் விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராணுவ வாகனங்களை பயன்படுத்தி மெரிகானாவிற்கு செல்லும் வீதிகளை மூடுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதனை ஏற்க மறுத்து சவேந்திர சில்வா எங்கள் ஆட்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்குமாறு கேட்டுக்கொண்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் விடயங்களில் ராணுவம் தலையிட முடியாது என்று சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை மன்னார் நீதவான் நீதிமன்றம் சரீர பிணையில் விடுவித்துள்ளது. மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியர் அர்ஜுனா அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை, கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை வைத்தியரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதனிடையே குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனாவை 2 சரீர பிணையில் செல்ல மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விமான சேவையானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து நாள்தோறும் பிற்பகலில் யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய சென்னை விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் 1:55 மணிக்கு புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மாலை 3:10 மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மாலை 3:55 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மாலை 5:10 மணிக்கு மீண்டும் சென்னை விமான நிலையத்தை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலையன்ஸ் ஏர் விமானம் யாழ்ப்பாணத்திற்கு காலை வேளையில் விமான சேவையை தொடங்கியது. இந்த விமான சேவை திங்கள், செவ்வாய், வியாழன், சனி என வாரத்தில் 4 நாட்கள் இயக்கப்படும். வாரத்தில் 4 நாட்கள், அதுவும் ஒருமுறை மட்டுமே யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த வகையிலும் உதவாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்கள் பதவியிலிருந்து ஓய்வூதியம் வழங்கும் நாடு இலங்கை மட்டுமே எனவும் அவ்வாறு மக்களின் பணத்தை வீணடிப்பது முட்டாள்தனமான செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காமல் அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அந்த அமைச்சு பதவிகளை விட்டு விலக நேரிடும் என எதிர்பார்ப்பதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது புதிய விடயமல்ல எனவும் 2 வருடங்களுக்கு முன்னர் கட்சி எடுத்த தீர்மானம் அது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கட்சி பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதாகவும் அப்படியே போனால் மிக சொற்பமே மிஞ்சும் என்றும் இனிவரும் காலங்களில் பொதுச் செயலாளர் மட்டுமே கட்சியில் இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். ரக்வானை அலவத்தன்ன பிரதேசத்தை சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் கடிதம் எழுதி வைத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்த மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 5 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இவர் 2வது பிள்ளை எனவும் போலீசார் தெரிவித்தனர். மாணவி இறப்பதற்கு முன்னர் கைகளை வெட்டி இரத்தத்தினால் கடிதம் ஒன்றினை எழுதி இளைஞர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளமை போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி அவர் வசிக்கும் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் இருந்ததாகவும் உறவை நிறுத்துமாறு பெற்றோர் பலமுறை எச்சரித்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மாணவியின் பிரேத பரிசோதனை ககவத்த
சம்பவத்தை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளதுடன் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த மரணம் தற்கொலை என முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவியின் இறுதிக் கிரியைகள் இன்று அலவத்தென்ன பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பலவு பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் ஒன்றில் கடமையாற்றும் இராணுவ சிப்பாய் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. கேப்பாப்பிளவு பகுதியில் உள்ள 6வது காலாட்படையில் கடமையாற்றும் கந்தலாய் பகுதியை சேர்ந்த 30 வயதுடைய லான்ஸ் கோப்ரல் நிலையுடைய சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரின் உயிரிழப்பு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சடலம் முல்லைத்தீவு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இணையம் மூலம் பொருட்களை ஆர்டர் செய்து விற்பனையாளருக்கு பணம் செலுத்த மறுத்த இருவரை வெலிக்கடை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய 20 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வாரியபொல மற்றும் சுனந்தபுர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பல்வேறு பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மடிக்கணனி, கையடக்க தொலைபேசி, தங்க நகைகள் உட்பட பல பொருட்கள் இவ்வாறு போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துருகிரியவில் அண்மையில் இடம்பெற்ற கிளப் வசந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிபென்ன பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த மாதம் அத்துருகிரியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயன வாசுல ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர். சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா, கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை வெளிநாட்டில் இருந்து திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.